தீய சக்திகளிலிருந்து நம்மை காப்பவர், தீய சக்திகளை மாயையாய் மறைப்பவர் நாராயணன் பெருமாள். திருமால் பன்றி முகம் கொண்டு வராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்து அவனை இரண்டாக தூக்கி எறிந்த வரலாறு இன்றைய சிறப்புக்குரியது. என்றைக்காவது ஒரு நாள் அந்த திருமாலை பழி வாங்குவேன். எப்படி? இரண்யனாகிய நான் என்னுடைய வாளால் திருமாலை குத்தி அந்த இரத்த வெள்ளத்தில் என் தம்பிக்கு தர்ப்பணம் செய்வேன், இது உண்மை என்று சொன்னான். காரிய வைகுந்தத்திற்கு போகின்றான் இரணியன். அங்கே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகிய நாச்சியார் இருக்கிறார்கள், நித்திய சூரியர்கள் இருக்கிறார்கள், பார்க்கடலில் ஆதிசேஷன் இருக்கின்றான். பெருமாளை காணவில்லை. எங்கு போனார்? அந்த இரண்ய வதம் முடிந்த பிறகு பிரகலாதன் நாராயணனிடத்தில் பேசுவதாக ஒரு காட்சி உண்டு. விஷ்ணு சகசரநாமத்தில் ஒரு விளக்கமே உண்டு. திருமாலே, என் தந்தைக்கு அஞ்சிதானே நீ ஓடி ஒடிந்து கொண்டாய், எங்கே ஒடிந்து கொண்டாய்? பிரகலாதனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்து பெருமாள் சொன்னாராம், உன் தந்தையினுடைய இதயத்திற்குள் தான் நான் இருந்தேன். தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் என்பதல்ல நாராயணனுடைய நோக்கம். பிரகலாதனுடைய அளவற்ற அன்பை, பக்தியை இந்த மண்ணில் எடுத்து காட்டவும், அசுரர்களை சுட்டரிப்பதற்கும் இந்த மண்ணில் அவதாரம் செய்து. அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் இந்த ஒரு நல்ல நாள்ல விஷ்ணு சகசரநாமத்தினுடைய சிறப்பை அவ்வப்போது நாம் சிந்தித்து வருகின்றோம். பொதுவாக ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஒவ்வொருவருடைய இல்லத்திலுமே காலை மாலை வேளைகளிலே விஷ்ணு சகசரநாமம் ஒழித்தால் அவ்வளவு சிறப்பு. அதிலும் எத்தனை வைணவ பெரியவர்கள் அதற்கு உரையாசிரியராக இருந்து உரைவிளக்கம் சொன்னாலும் கூட, குடந்தை ஊவே வெங்கடேஷ் அவர்களுடைய 1000 நாமங்களுக்கான 1000 கதைகள் நம்முடைய உள்ளத்தை மயில் இறகால் வருடுவது போல இனிமை தருகின்றது. அந்த வகையில் விஷ்ணு சகசரநாமகத்தின் மகோ உன்னத திருநாமமாகிய 172வது திருநாமமாகிய அற்புதமான மகாமாயாய நம, மகாமாயாய நம. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, மகாமாயாய நமோ நம அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோமே, அந்த திருநாமத்திற்கான உண்மையான விளக்கம் என்ன? தீய சக்திகளிலிருந்து நம்மை காப்பவர், தீய சக்திகளை மாயையாய் மறைப்பவர் நாராயணன் பெருமாள். வைகுந்தத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய பரம்பொருள் என்பதுதான் சரியான விளக்கம். அதனுடைய வரலாறை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே, பொங்கல் தினத்திலே, இரண்யாசன் என்கின்றவன் ஒரு மிகப்பெரிய அரக்கன், அசுரன். இந்த பூமியை சுருட்டி பாய்போல வைத்துக் கொள்ளக்கூடியவன். யார்? இரண்யாசன். திருமால் பன்றி முகம் கொண்டு வராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்து அவனை இரண்டாக தூக்கி எறிந்த வரலாறு இன்றைய சிறப்புக்குரியது. எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு தெரியும், மாயை வித்தைகளை உடையவன் இவன். ஆனாலும் இந்த இரண்யாசனை ஒரு கணப்பொழுதில் திருமால் பன்றிமுகம் வராக மூர்த்தியாக அவதாரம் செய்து அடித்ததை அறிந்து இவனுடைய அண்ணனாகிய இரணியன் அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார். இந்த இரண்யாசனுடைய மனைவி குழந்தைகளை பார்த்து, மனிதன் என்றால் இன்பம் துன்பம் இருக்கும், பகல் இரவு இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும், மனித உடல் எடுத்தால் இறப்பு என்பது நியதி, ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, உடலுக்குத்தான் இறப்பு, எனவே கவலைப்படாதீர்கள் என்றெல்லாம் ஆறுதல் தேறுதல் வார்த்தைகளை சொன்னவன் யார்? இரணியன். அதை பார்த்தவுடன் இரண்யாசுரனுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கோபம் வந்துவிட்டது. துக்க வீட்டில் ஒப்பாரியும் ஓலை சத்தமும் வேண்டாம், உனக்கு கவலையே இல்லாமல் இப்படி பேசுகிறாயே, கவலையே இல்லாமல் இப்படி பேசுகிறாயே என்றவுடன் இரணியன் சொல்கின்றான், என்னுடைய வருத்தங்களை நான் அமுக்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு எனதுக்குள்ளேயே மனதிற்குள் அடக்கி கொண்டிருக்கிறேன், என்ன செய்வாய் என்று கேட்கிறான். அப்படியா, என்றைக்காவது ஒரு நாள் அந்த திருமாலை பழி வாங்குவேன். எப்படி? இரண்யனாகிய நான் என்னுடைய வாளால் திருமாலை குத்தி அந்த இரத்த வெள்ளத்தில் என் தம்பிக்கு தர்ப்பணம் செய்வேன், இது உண்மை என்று சொன்னான். நடந்ததா என்றால் நாம் பார்க்க இருக்கின்றோம். திருமாலை தேடி எங்கே போனான்? காரிய வைகுந்தத்திற்கு போகின்றான் இரணியன். அங்கே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகிய நாச்சியார் இருக்கிறார்கள்,
நித்திய சூரியர்கள் இருக்கிறார்கள், பார்க்கடலில் ஆதிசேஷன் இருக்கின்றான், பெருமாளை காணவில்லை. எங்கு போனார்? 7 உலகத்திற்கும் இரணியன் தேடி பார்க்கின்றான், நாராயணன் கண்ணுக்கு அகப்படவில்லை. அதன் பிறகு இரணியனுடைய மகனாக பிரகலாதன் பிறந்து நம்முடைய நாராயணனாகிய பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் நரசிம்மனாக அவதாரம் செய்து இரண்யனை வதம் செய்ததை நீங்கள் அனைவரும் கண்டிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். அந்த இரண்ய வதம் முடிந்த பிறகு பிரகலாதன் நாராயணனிடத்தில் பேசுவதாக ஒரு காட்சி உண்டு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஒரு விளக்கமே உண்டு. திருமாலே, என் தந்தைக்கு அஞ்சிதானே நீ ஓடி ஒளிந்து கொண்டாய், எங்கே ஒளிந்து கொண்டாய்? பிரகலாதனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்து பெருமாள் சொன்னாராம், ஐயோ, உன் தந்தையினுடைய இதயத்திற்குள் தான் நான் இருந்தேன். ஏன் தெரியுமா? அவனால் கண்டுபிடிக்க முடியாத இடம் அது என்பதை அறிந்து கொண்டேன். பிரகலாதன் சிரித்து சொன்னான், அவன் கண்முன்னே இருந்தால் உன்னை குஸ்தி போட்டு வீழ்த்தி விடுவான் என்ற அச்சமா? இல்லை இல்லை இல்லை, உள்ளத்தில் இருப்பதை அவனுடைய அகங்காரம் மறைத்து விடுகிறது, அவன் தேட மறந்து விட்டான். ஏன் அப்படி ஒளிந்து கொண்டாய்? அப்படி ஒளிந்து கொண்டதனால்தான் அந்த இரணியனுக்கு நீ மகனாக பிறந்து என்னுடைய சிறப்பை இந்த தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், எங்கும் நாராயணன் நிறைந்திருப்பான், அவனை ஆர்ப்பரிக்கின்றவர்களுக்கு, எதிர்ப்பவர்களுக்கு அவன் மாய லீலை காட்டி அடிப்பான் என்பதை இந்த மண்ணுக்கு சொல்வதற்கு மட்டுமல்லாமல் பிரகலாதன் போன்ற ஒரு நல்ல பக்தன் எனக்கு கிடைக்காமல் போய்விடுவானே என்பதற்காக நான் உள்ளத்திலே ஒளிந்து கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூணிலும் உளன் துரும்பிலும் உளன் என்பதல்ல நாராயணனுடைய நோக்கம். பிரகலாதனுடைய அளவற்ற அன்பை, பக்தியை இந்த மண்ணில் எடுத்து காட்டவும், அசுரர்களை சுட்டரிப்பதற்கும் இந்த மண்ணில் அவதாரம் செய்து, இப்ப நேற்றுக்கு நம்ம பண்ணியிருப்போம், பழையன கழிதல் இன்று புதியன புகுதல். போகிக்கு எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியிருப்போம். புதியதை வரவேற்பது போல நம்முடைய இருளை, மாயைகளை எல்லாம் அகற்றி ஒளி வெள்ளத்தில் கதிரவனுக்கு நன்றி சொல்லி, இயற்கைக்கு நன்றி சொல்லி, பால் பொங்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாளில் நாம் இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் உச்சரிக்க வேண்டிய மகா உன்னதமான மந்திரம் என்ன? 172வது திருநாமம் மகா மாயாய நம என்று திருமாலை அழைத்தால் அவன் மாயைகளை, நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் அழிக்கி நமக்கு அருள்பாடிப்பான் என்பதை நினைப்பதும் திருமாலை வணங்குவதும் ஆனந்தத்தின் உச்சம் இந்த பொங்கல் நன்னாளில். மீண்டும் நல்ல சிந்தனையோடு சந்திப்போம். வாழ்க.